ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2ஏக்கு வந்து பிளான் வந்து பார்க்குறோம். 18 டேஸ் வந்து பிளான். இன்னும் 18 டேஸ் தான் இருக்குது. 80 டேஸ், அதாவது அதில் வந்து 15 டேஸ் வந்து படிக்க போகிறோம், 30 டேஸ் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். அதில் 15 டேஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி 13/8/2026 ஸ்டார்ட் ஆகுது. தமிழில் என்ன படிக்கிறோம்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. நியூ புக்கில் உள்ள பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்த டாபிக் வந்து படிச்சுக்கிட்டு போகிறோம். அது வந்து ஸ்கூல் புக்கில் எந்த லெசன்ஸில் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அழகு 1 வந்து இலக்கணம் தானே, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்த டாப்பிக்கில் வந்து 9th ஸ்டாண்டர்டில் வந்து புணர்ச்சி, 8th ஸ்டாண்டர்டில் வந்து புணர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில். 11th வந்து லெசன் 1 வந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். அப்புறம் 11th ஸ்டாண்டர்டில் லெசன் 2 வந்து புணர்ச்சி விதி. அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்டில் வந்து லெசன் 7 வந்து ஆக்கப்பெயர்கள். இந்த நியூ புக்கில் வந்து இந்த 5 டாப்பிக்கும் கவர் ஆகுது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் டே 2க்கு வந்து மிச்சம் 4 டாபிக் ஓல்டு புக்கில் உள்ளது கவர் ஆகுது, அதை வந்து பார்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த லெசன் 9th ஸ்டாண்டர்டில் புணர்ச்சி எடுத்து ரீட் பண்ணிக்கோங்க. நல்லா ரீட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் வந்து ஒரு 5 வாட்டி நல்லா ரிவிஷன் கொடுத்துட்டு டெஸ்ட் ஏதாவது போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியலன்னா வேறு ஏதாவது சேனல் பார்த்து இது பண்ணி போட்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மொழி முதல் முதலி இறுதி எழுத்துக்கள் இருக்கலாம் அந்த டாப்பிக்கில். எல்லா டாப்பிக்கும் இந்த புணர்ச்சி, உயிர், மெய்யீர் இந்த மாதிரிலாம் ஒரே மாதிரி வரும். அதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லி வந்து மேக்ஸில் ஒரு டாபிக் வந்து பார்த்துக்கோங்க. 2 டேஸ்க்கு 1 டாபிக். இதில் வந்து சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளது 6th to 9th வரை இருக்குது, அந்த இதை வந்து பார்த்துக்கோங்க. தமிழில் வந்து ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2024 தமிழ், அதுதான் இப்போ வந்து 25ல் உள்ள தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஏதாவது ஒரு கொஷின் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்டில் வந்து இலக்கணம் இருக்கலாம் ஸ்கூல் புக்கில். இலக்கணம் வந்து 1 to 3 வரை பார்த்துக்கோங்க. 1 ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 3 லெசனில். அப்புறம் இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணி. நம்ம வந்து பாலிட்டி வந்து டே 1க்கு எடுத்துக்கலாம். அதில் இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணி இருக்குது. அதாவது ஐரோப்பியர் வருகை, அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, அதுக்கப்புறம் இங்கிலாந்து 2 அவங்களோட சட்டங்கள் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்திய அரசியலமைப்பின் சட்ட வளர்ச்சி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, இதில் உள்ள சட்டத்தெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அப்புறம் இங்கிலாந்து 1853 to 1947 வேறு, இதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து கொஷின் கேட்குறாங்க. இந்த டாபிக் ஃபுல்லாகவே டே 1ல் முடிச்சுக்கோங்க. டே 1ல் அப்படி முடிக்க முடியும்னா டே 2ல் வந்து இது பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 hours படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 மணி நேரம் வந்து இந்த இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பணியாலும் 3 மணி நேரம்னாலும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ் வந்து ஒரு 3 மணி நேரம் பார்த்துக்கோங்க. சுருக்குக வந்து பார்த்துக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு 1 hour 2 hour வந்து மேக்ஸ் பார்த்துக்கோங்க.